மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனது பேர் மேரிஸ்டெல்லா. நான் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலிருந்து கதைக்கிறேன் ஐயா. இப்போ தற்போது நடந்த கோயம்பேடு பாலம் அந்த சண்டையில் என் குழந்தை அநியாயமாக இருந்துருச்சு ஐயா. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் காதுக்கு வந்துருக்கும் ஐயா. ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் ஆக்ஷனுமே எடுக்கலை. ஆனால் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு நானும் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் எதுவுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் விரைந்து அவனுங்களுக்கு நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. ஆனால் அவங்களை விட்டுறாதீங்க ஐயா. சும்மா அந்த சக்தி வேலை அவனை நீங்கள் இன்னுமே அவங்க எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கல சார் ஐயா. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க 8 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கேன், அப்புறம் 7 பேரை சொன்னாங்க. வெறும் பேப்பர்ல 3 பேரை தான் ஐயா போட்டிருக்காங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல ஐயா, அதை பார்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதானே ஐயா. அப்ப ஒரு உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பா ஐயா. உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. அப்ப யார் ஒன்று சாவடிச்சிடலாம். அப்ப குமர்பள்ள எங்கேயாவது வேலைக்கு வந்தா இப்படித்தானே சாவடிப்பானுங்க ரோட்ல. நீங்க தான் ஐயா